தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த கூடுகையில் தேவ சமூகத்திலே கூடி வரும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்தார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். அன்புக்குரிய யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். நாம் வசனத்தில் போனோம். இயேசுவின் அன்பின் சீடனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 3வது வசனத்தில், நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கேட்டும் கண்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதரோடு உள்ள ஐக்கியம் என்று இங்கே குறிப்பிடவில்லை. இன்னும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையோடு நாங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறோம் என்றும் இங்கே குறிப்பிடவில்லை என்பது மிக முக்கியமாய் நாம் கவனத்தில் கொள்ளணும். அவர் பயன்படுத்துகிற மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை காரியம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தூய ஆவியாகிய பரிசுத்த தேவன் தம்முடைய ரூபமாய் குமாரனை உலகத்தில் அனுப்பினார் என்று அறிந்திருக்கிறோம், நாம் விசுவாசிக்கிறோம். பல ரீதியில் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளிலே நாம் பங்கெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற சபைகள் கூடுகைகளிலே நாம் விசுவாசிகளாக இருக்கலாம், உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது பங்கெடுக்கலாம். ஒருவேளை இயேசுவின் நாமத்தில் பல காரியங்களை செய்கிறதுனால, கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடுறதுனால ஏதோ நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று கூட நமக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். ஏன்னா நான் அந்த சர்வ லோகாதிப நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலை எழுதின அருள்திரு மா வேதமாணிக்கம் ஐயர் அவர்கள் கல்லுக்கூட்டம் CSI திருச்சபையில் அன்றைய நாட்களில் மிக பிரபலமான போதகராக இருந்தாங்க. அவங்க எழுதின இன்னும் 2 பாட்டு, ஜீவ வசனம் கூறுவோம் சகோதரரே சேர்ந்த எக்காலம் ஊதுவோம், இன்ப காலமல்லோ ஜப வேளை, கீர்த்தனையில் தான் அந்த பாட்டெல்லாம் இருக்கு. ஸோ அந்த பாரம்பரியத்திலே அவருடைய பேரனாய் நான் பிறந்து அந்த சூழ்நிலையில் வளர்ந்து வந்ததுனால அந்த பாரம்பரிய திருச்சபையில் அந்த நாட்களில் உள்ள நம்பிக்கை என்னென்னா, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து விட்டால் நாம் தேவ பிள்ளைகளாய் மாறிவிடுகிறோம். இயேசுவை தேவனாக ஆராதித்து விட்டால் நாம் தேவ பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம் என்கிற ஒரு வட்டத்தில் தான் அவர்கள் நம்பிக்கைகளை வைத்திருப்பார்கள், போதனை செய்வார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பாஸ்டருக்கு எதிராக அன்றைக்கு இருந்த டீக்கமாரெலாம் தகராறு பண்ணாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேளையில் அந்த காரியத்தை பார்த்து நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி போனேன். பிறகு சர்ச்சுக்கு போனோங்கிறதான ஒரு ஆசை இல்லாமல் நான் வீட்டில் தான் இருப்பேன், என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன நடக்குது என்ற ஒரு அதிருப்தியில் இருக்கும்போது நான் பைபிளை திறந்து வாசிக்க ஆரம்பித்தேன். இயேசுன்னு சொல்கிறாங்க. இந்த இயேசு யார், அவர் என்ன சொல்லியிருக்கா, இவங்க சபைன்னு சொல்கிறாங்க, அது என்னது, அது எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த பைபிளில் இருக்கக்கூடிய, ஏன்னா சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும், ஓல்டு டெஸ்டிமெண்ட்டில் 2 பைபிள் ரீடிங் வரும், நியூ டெஸ்டிமெண்ட்டில் 2 பைபிள் ரீடிங் வரும். இயேசுவின் சுவிசேஷம் குருவானவர் வாசிக்கணும், நம்ம எலும்பி நிற்கணும், நிருபம் யார்கிட்டையாவது கொடுப்பான். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்லணும். இயேசுன்னு சொல்கிறாங்க, இது யார் உண்மையில் இங்கே சொல்லியிருக்கிற இயேசுவுக்கும் நம்ம இங்கே சர்ச்சில் பார்க்குற இயேசுவுக்கும் சம்மந்தம் இருக்கா? இந்த பைபிளில் தான் வாசிக்கிறோம், இங்கே இருக்கிற காரியங்களுக்கும் நம்ம சபையில் இருக்க காரியக்கும் சம்மந்தம் இருக்கா என்று சொல்லி நான் ஆராய்ந்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போது என் மனசில் நான் அன்றைக்கு புரிந்த விஷயம், பைபிளில் இருக்கின்ற இயேசுவின் சுவிசேஷத்திற்கும் சர்ச்சில் பார்த்த சுவிசேஷத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, நிறைய வேறுபாடு இருக்கிறது என்பதாக
நான் புரிந்து கொண்டேன். சரி, எப்படியோ நான் பைபிள் வாசிக்கிறதிலும் ஜெபம் பண்ணுறதிலும் அப்படி சென்று கொண்டு இருந்தபோது எங்கள் சர்ச்சு பாஸ்டர் குருவானவர் வந்து ஹவுஸ் விசிட்டுக்கு வருவாங்க. வரும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த கோயிலுக்கு வரமாட்டோம், இவன்கிட்ட நீங்கள் தான் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொல்வார். அதனால் நானும் பாஸ்டரும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செட்டி இருந்தது, நாங்கள் பக்கத்தில் 2 பேரும் உட்காந்து அதில் இருந்து தான் பேசுவோம். அப்போது நான் கேட்டேன், பாஸ்டர், நான் இப்படி சர்ச்சில் சில சம்பவங்கள் நடந்ததுனால எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டு நான் அப்புறம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது. ஆனால் நான் இயேசுவை யார், நம்ம தான் நிறைய பைபிளில் வாசிக்கிறோம்ல, இதை நானே நேரடியாக வாசித்து பார்த்தபோது பைபிளில் இருக்கக்கூடிய விஷயத்திற்கும் நம்முடைய பாரம்பரியமாக நம்ம சபையில் பார்க்குற விஷயத்திற்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்படி சொன்னபோது அந்த பாஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற சரிதான் தம்பி, நீங்கள் சொல்கிற சரிதான். யார் இந்த பைபிளை படித்தாலும் அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறது, அப்படிப்பட்ட ஒரு உணர்வு தான் ஏற்படுகிறது. இந்த ஒரே பைபிளை தான் எல்லா கிறிஸ்தவ அமைப்புகளும் பயன்படுத்துகின்றன. ஆனால் ஒவ்வொரு கிறிஸ்தவ அமைப்புகளும் ஸ்தாபனங்களும் ஒவ்வொரு விதமான பாரம்பரிய ரீதியில் அவை செயல்படுகின்றன. கத்தோலிக்கர்கள் ஒரு மாதிரி, சால்வேஷன் ஆர்மி ஒரு மாதிரி, மெத்தடிஸ்ட் ஒரு மாதிரி, லுதரன் ஒரு மாதிரி, பெண்டிகாஸ்டல்ஸ் எல்லாம் ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு மாதிரி. நாம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவினுடைய பாரம்பரியங்களை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார்கள். ஸ்ட்ரைட்டாக சொன்னாங்க, உண்மையை சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், ஒவ்வொரு பாரம்பரியங்கள் இந்த பைபிளின் அடிப்படையில் இருந்தால் இயேசுநாதர் இருக்கின்ற இடத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இதில் எந்த பாரம்பரியத்தின் வழியாக நாம் செல்ல வேண்டும்? ஒரு முக்கியமான கேள்வி. ஒவ்வொருத்தர் ஒன்று சொல்லிகிட்டு இருந்தால் ஜென்யூனா இதில் எந்த பாரம்பரியம் தான் சரி அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அல்லது இயேசுவும் அவருடைய அப்போஸ்தல சீடர்களும் இந்த பைபிளில் ஒரு பாரம்பரியம், ஒரு மரபு, ஏன்னா அந்த சர்ச்சு ஆதி திருச்சபை அப்போஸ்தல 3ஆம் அதிகாரத்தில் 2-3 அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது இந்த பாரம்பரியம் எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அப்பொழுது பாஸ்டர் சொன்னாங்க, தம்பி, நீ கற்று நிச்சயித்து கொண்டவளில் நிலைத்திரு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நீ என்ன புரிஞ்சுக்கிறியோ அதில் செல்லலாம், தேவன் உனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணி விட்டு கடந்து போய்விட்டார். நான் மீண்டும் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஒவ்வொரு பாரம்பரியம் இருந்தால் நான் எங்கே போய் சேர்றேன்னு தெரியல. நான் பைபிளை வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், என்ன புரியுதோ அதில் நடக்கிறேன், மற்ற காரியம் எனக்கு தெரியாது என்று சொல்லி நான் ஒரு தனித்த மனிதனாய் தான் பல வருடங்கள் நடந்திருக்கிறேன். இயேசுவும் அப்போஸ்தலர்களும் என்னென்ன சொன்னாங்களோ அதை வசனத்துக்கு வசனம், வரிக்கு வரி ஆராயவும், அதில் நடக்கவும், அதன் அடிப்படையில் நான் கற்றுக்கொண்ட காரியங்களை எல்லா இடத்திலும் பேசவும் தேவன் எனக்கு அனுமதி தந்தார். காலையில் கூட கேரளாவில் விழிஞம் என்ற பகுதியில் അവിടെ മലയാളത്തിലാണ് நான் സംസാരിക്കുന്നത്. பேசிவிட்டு தான் இன்றைக்கு மாலைக்கு உங்கள் முன்பாய் நான் நிற்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் எந்த சபையை சேர்ந்தவங்க, சங்கத்தை சேர்ந்தவங்க, எந்த பாஸ்டருக்கு கீழே இருக்கோம் என்கிறதல்ல பிரச்சனை. அல்ல, நீங்கள் இயேசுவோடு ஐக்கியத்தில் உறவில் இருக்கின்றீர்களா? பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஐக்கியத்தில் உறவில் இருக்கின்றீர்களா என்பதுதான் மிக மிக முக்கியமான காரியம். இந்த உலகத்தில் நாம் பலவிதமான ஐக்கியம், சங்கம், சபை, பிரிவு, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காத பிரிவு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்காத சிலுவை பிரிவுகளும் பைபிள் பிரிவுகளும் கூட இருக்கின்றன. நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை பற்றியெல்லாம் பேசலை. பரலோக ராஜ்யத்தில் போகும்போது
ஒவ்வொரு சபைக்கும் அங்கே பிரிவு கிடையாது, எந்த விஷயங்களும் அங்கே கிடையாது. இது மிக முக்கியமாய் நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும்போது ஆண்டவராகிய இயேசு தம்மை அவருடைய வேதத்தின் மூலம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாருடைய கையிலும் விவிலியம் இருக்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் அங்கே இருக்குது. இவங்க சொல்கிறது அது எந்த பாச சொன்னாலும் இவங்க சொல்கிறது உண்மையிலே இயேசுவின் போதனை தானோ என்பதை நாம் உரசி பார்க்க முடியும். இந்த பைபிளை வாசித்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். இயேசுவின் அப்போஸ்தலர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சபைக்கும் நாம் பார்ட்டிசிபேட் பண்ணுற சபைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்கிறதையும் கையில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வாசித்து பார்த்துட முடியும். அல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களில் ஜனங்கள் இதெல்லாம் சட்டை பண்ணுறது கிடையாது. எங்கள் பாரம்பரியம் ரொம்ப பெருசு, எங்கள் சபையினுடைய கோபுரம் ரொம்ப உயரம், நாங்கள் பெரிய கூட்டமானவங்க, எப்படி பல காரியெல்லாம் சொல்லிட்டு தங்களை திருப்திப்படுத்துகிறான். ஒன்றை புரிந்து கொள்ளணும், கண்ணை மூடும்போது நிறைய மலர் விலை மாலை எல்லாம் வைக்கிறதோட நம்ம சாப்டர் க்ளோஸ். கண்ணை மூடின பிறகு இங்கே இருந்த சூழ்நிலை நாம் பார்க்க போவதில்லை. இங்கே நாம் அனுபவித்த ஐக்கியங்கள் அங்கே இருப்பதில்லை. நீங்கள் லூக்காஸ் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், லூக்கா 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஐஸ்வர்யவான் லாசரு என்று 2 நபரை குறித்து வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவான் அனுதினமும் சம்பிரமமாய் சுகபோகமாய் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களில் இருக்குல்ல, ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் பூமியின் மேலான நிலைன்னெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, இது எல்லாம் அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட இருக்கு. அதனால் அந்த ஐஸ்வர்யவான் நினச்சிக்கிறான், இப்படியெல்லாம் நான் இருக்கிறதுனால கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் கர்த்தருடைய ஐக்கியத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னைத்தானே தேற்றி கொள்ளுகிறான். இந்த லாசர்வை பார்த்தா அந்த 14 உபாகமம் 28:14க்கு பிறகு நிறைய சாப வசனங்கள் இருக்கிறது. அந்த சாபங்கள் எல்லாம் இந்த லாசருடைய வாழ்க்கையில் இருக்கு. அதனால் அவனுக்கு தெய்வத்தை பற்றி நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அவன் நீதிமானாக இருந்திருக்கு, மனசில் அவன் நீதிமானாக இருந்திருக்கு. அவன் ஒரு வேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதம் இல்லாத நிலையில் அவன் இருந்தாலும் மனசுக்குள்ளே நீதிமானாக இருந்திருக்கணும். அதனால தான் அவங்க கண்ணை மூடுறாங்க பாருங்க. இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்திலும் இந்த லாசரு ஆபிரகாமுக்கு பக்கத்திலும் செல்லுகிற காட்சியை அங்கே பார்க்குறோம். ஒன்றை தெளிவாக மனசில் வைங்க. இந்த உலகத்தில் பார்க்குற காட்சி, இங்கே நடக்கிற காரியங்கள் எதுவும் கண்ணை மூடின பிறகு வரா, அதுக்கு பிறகு இதுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்காதுங்கிறத மிக தெளிவாக மனசில் வைக்கணும். பல வேளை இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை நெருக்கி நம்ம செத்தப்புறமும் இப்படி தான் இருப்போங்கிற மாதிரி ஒரு தவறான எண்ணத்தை கொடுக்குது. பாருங்க, அந்த ஸ்தேவான் அவன் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனை கல்லறிஞ்சு கொல்லுறான். அவன் சொல்கிற வார்த்தை அங்கே இருக்கு, அதோ வானம் திறந்திருக்கிறதையும் தேவனுடைய மகிமையையும் இயேசுவானவர் அவருடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன்னு சொல்கிறேன். எத்தனை பேரால் இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியும்? கண்ணை மூடின பிறகு அதோ இயேசு நிற்கிறத நான் பார்க்குறேன். கண்ணை மூடுற சமயத்தில் அதோ இயேசு நிற்கிறத பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய அனுபவம் உங்களில் எத்தனை பேருக்கு இருக்கும் என்பது இந்த நாட்களில் தீர்மானிக்கணும். ஒருவேளை சொல்லிக்கலாம், நான் அந்த சபைக்கு போகிறேன், இந்த சபைக்கு, எந்த சபையும் சரிதான், அதெல்லாம் பேசல். இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசுவோடு ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான், உறவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த அனுபவத்தை அடைய முடியும். எந்த சபை ஐக்கியத்தில் இருக்கவங்களும் இந்த அனுபவத்தை அடைய முடியும். சபைக்கு நீங்கள் சென்றாலும் கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியத்தில் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் அனுபவப்பட வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம்
25ஆம் வசனத்தில் பேதுரு சொல்வார், சிதறுண்டு ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். முக்கியமான கேள்வி, நீங்கள் ஏதோ ஒரு சபைக்கோ ஒரு சங்கத்துக்கோ திருப்பப்பட்டிருப்பதை குறித்து நான் உங்களிடத்தில் கேள்வி கேட்கப் போவதில்லை. இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார், இப்போதும் அவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போதும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். அதனால தான் உயிரோடு எழுந்து சீசர்களை அவர் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அனனியாவிடத்தில் வந்து, அனனியாவே நீ சவுலுக்கு விதமாக செய்யணும்னு சொல்கிறத பார்க்குறோம். பவுலுக்கு தரிசனமானதை பார்க்குறோம். இன்றைக்கும் இயேசு அநேகருக்கு தரிசனமாகிற ஒரு காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அவர் மேய்ப்பராய், பிரதான மேய்ப்பராய் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடைய மாட்டேன். கர்த்தரே மேய்ப்பர்னு சொல்கிறான். ஒரு பாஸ்டர் சொல்லலை, ஒரு சபை சங்கத்தை சொல்லலை, கர்த்தரே மேய்ப்பராக இருக்கிறார். இப்பொழுதும் இயேசு பிரதான மேய்ப்பராக இருக்கிறார் என்பது அநேக கிறிஸ்தவர்களுக்கே தெரியாத ஒரு விஷயம். பல சந்தர்ப்பத்தில் நான் பல சபை சூழ்நிலைகள் வழியாக ஊழியம் செய்யும்போது சில ஊழியக்காரர்களே எங்களிடத்தில் வாதம் பண்ணுவாங்க, அது என்ன அப்படி சொல்கிறீங்க, இயேசு எப்படி மேய்ப்பர், அவங்களுக்கே தெரியல. நான் இந்த வசனம்லாம் சொல்லி கொடுக்கணும். இப்போதும் அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நல்லது. இந்த இயேசுவோடு, இந்த மேய்ப்பரோடு ஒரு தனிப்பட்ட உறவில் நீங்கள் இருக்கிறீர்களா? யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், என் ஆடு என் சத்தத்தை கேட்கிறது, அவை எனக்கு பின் செல்லுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவைகளை என் கையில் இருந்து யாரும் பறித்து கொள்ள முடியும், என் கையில் வச்சிருக்கேன்னு சொல்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறேன், அவருடைய கையில் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நிச்சயமாக அநேகரால் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறார். அந்த நிபந்தனை வெளியும் நாம் கடந்து செல்லணும். யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 14:23 சொல்லுகிறது. இயேசு சொன்னார், ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் என் வசனத்தை கடைபிடிப்பான், அவனிடத்தில் என் பிதா அன்பாக இருப்பார், நாங்கள் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். உண்மையிலே அவங்களுக்கு இயேசுவின் மேல் அன்பு இருந்தால், அநேகர் செய்கிறாங்க, இயேசுவின் மேல் அன்பு இருந்தால் என்ன செய்யணும்? நிறைய பாட்டு பாடணும், அவரை புகழணும், அவரை ஆராதிக்கணும். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறான். நான் கத்தோலிக்க சூழ்நிலையில் நின்று நான் செய்தி சொல்லுகிறேன், தெருவில் நின்று நான் சொல்கிறது உண்டு. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்கள நிறுத்தி ஆளுக்கு ஒரு மாலை போட்டு கொஞ்சம் சாம்பிராணி கொளுத்தி உங்கள் புகைச்சா நீங்கள் சந்தோஷப்படுவீங்களான்னு கேட்டேன். ஏன்னா நீங்களும் அப்படி தானே செய்கிறீங்க. ஆண்டவரை சந்தோஷப்படுத்தணுன்னா இப்படி தான் செய்யணும்னு நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு காரியத்தை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு செஞ்சால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படியணுங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் பிள்ளைய கீழ்ப்படியாமல் இந்த மாதிரி நாடகம் நடத்தினா நீங்கள் எப்படி எரிச்சல் அடைவீர்களோ அதுபோல தான். ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கலை, அதில் நடக்கிறத பற்றி யோசிக்கலை. ஆனால் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் உங்கள் பேரில் ஆண்டவர் நிச்சயமாக எரிச்சல் அடைவார் என்று சொல்லி நான் செய்தி சொல்லுவேன். ஆகவே முதலாவது ஆண்டவரோடு ஒரு ஐக்கியம் வரணும்னா அவருடைய வசனம். மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவ மார்க்கத்தாருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பெரிய புக்காக எழுதி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதனால் ஜனங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அது யோவான் 8ஆம் அதிகாரம் 31 அல்லது 32 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே
என் சீடர்களாக இருப்பீர்கள். வசனம் சரிதானே? நான் கேட்கணும். யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, தீர்க்கதரிசிகளுடைய ஆகமங்கள் இருக்குது, பஞ்சாகமம் இருக்குது, இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கடைபிடிக்கிறாங்கல்ல. ஆனால் இயேசு சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். அந்த கதையை உங்கள்கிட்ட கேட்கல, ஏன் உபதேசத்தில் நிலைச்சிருந்தா ஏன் சீசன் ஆயிரு. மோசேனுடைய உபதேசத்தில் நடந்தால் அவனுக்கு சீசன் ஆயிரு. ஏசாயா போதனையில் நடந்தால் அவனுக்கு சீசன் ஆயிரு. அப்படி தானுங்க அர்த்தம் ஆகுது. ஏன் சீசனாக இருக்கணும்னு ஏன் உபதேசத்தில் இரு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு அப்புறம் போன, நான் சொல்லிய வசனத்தின்படி உன் வாழ்க்கையை நீ கட்டினாதான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின பொத்தி உள்ளவன், இல்லைன்னா மணலுக்கு மேலே கட்டின பொத்தி இல்லாதவன். என் உபதேசத்தை கேட்டேன்னு சொல்லுவார். என் வார்த்தை. மற்ற 28ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தில், நீங்கள் பெறப்பட்டு போய் சகல ஜாதியும் எனக்கு பக்தராக்க வேண்டாம், எனக்கு சீஷராக்குங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இயேசு சொன்ன காரியங்களை உபதேசம் பண்ணதும் சீஷர்களையும் சபையும் வச்சாரே தவிர வேறு பைபிளில் இருக்கிற காரியங்களே உபதேசம் பண்ண அல்ல. சொல்கிற தெளிவாக தான் சொல்லணும். இன்னும் வசனம் தர்றேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காய் வகை வகையாய் பிதாக்களுக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவிழம்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலம் நமக்கு நமக்கு எபிரேய மொழி பேசுகிற யூதரில் பார்த்து பேசுகிற, இப்போ நம்மையும் பார்த்து அந்த வசனம் பேசுகிற, குமாரன் மூலம் திருவிழம்பற்றினார். முதல் கேள்வி இதுதான். இயேசுவின் வசனங்களை வாசிச்சிருக்கீங்களா? அதன்படி நீங்கள் நடந்திருக்கீங்களா? இல்லைன்னு நீங்கள் இயேசுனுடைய ஐக்கியத்தில் இல்லை. பைபிளெல்லாம் புரட்டி நிறைய படித்து நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கலாம், அது வேற விஷயம். நீங்கள் இயேசுவோட ஐக்கியத்தில் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் ஆத்மாவின் காரியங்களை நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு ஏதோ கல்யாணத்துக்கு ஒரு சபைக்கு போவீங்க, கல்லறைக்கு ஒரு சபைக்கு போவீங்க, பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு ஒரு சபைக்கு போவீங்க. அந்த கதையெல்லாம் பேசலை. சாவுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போவீங்கன்னு நான் கேட்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் வராதுன்னு தெளிவாக சொல்லிட்டு, உலகத்தில் இயேசுவோட ஐக்கியமாக இருக்கிறவங்க மட்டும்தான் சாவுக்கு அப்புறம் அங்கே போக முடியும். அதுதான் உண்மை. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை வச்சுட்டு போனேன். சரிதானே? இயேசுவின் வாழ்க்கையின் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கான்னு கேட்கணும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கு. என்னங்க சொல்கிறீங்க பாஸ்டர்? அவர் பெரிய தெய்வம், நாங்கள் பாட்டு பாடுவோம், ஆராதனை பண்ணுவோம், பூவா போடுவோம், சாம்பிராணி கொளுத்துவோம், வீட்டுக்கு பாச சொன்ன மாதிரி பூஜை காணத்தான் போவோம், கண்டுட்டு வீட்டுக்கு போவோம். இவங்க யாரும் இயேசு இருக்கிற இடத்துக்கு போக முடியாதுங்க. இயேசு சொன்னபடி செஞ்சுருக்கணும், இயேசுவன் மாதிரிப்படி இருக்கணும். ஒவ்வொரு விஷயம் பேசினா நேரம் போயிடும். பேதுரு சொல்லுகிறார், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மன்னிக்கவும், அந்த கடைசி பகுதி சொல்லுது, அவருடைய அடிச்சுவடுகளில் நீங்கள் நடந்து வரும்படி உங்களுக்கு அவர் மாதிரியை வைத்து போனார். சரிதானே? 1 பேதுரு 2 அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, நல்ல வார்த்தை இல்லை, ஃபுட் பிரிண்ட்ஸ். அவர் எப்படி நடந்தாரோ, அடிச்சுவடுனா விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நடந்து வரும்போது தான் மாதிரியை வச்சார். நீங்கள் படமாக பார்த்துட்டு வர்றதுக்கு, காட்சியாக கற்பனை பண்ணி தொழுகை செய்துட்டு வர்றதுக்கு மாதிரி வைக்கல, அந்த மாதிரியில் நடக்கும்படி வைத்தார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரோடு இருக்கிறேன், அவரோட ஐக்கியத்தில் இருக்கிறேன்,
அவருக்குள்ள இருக்கிறேன்னு சொல்கிறவன் அவர் நடந்தபடி தானும் நடக்கணும். உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்துக்கிடணும். இங்கேயே பார்த்துறேன் இயேசுவின் வார்த்தைகளும். ஆனால் நான் இதிலெல்லாம் கடந்து வந்தவன், என் ஆண்டவர் படிப்பிச்சதுனால தான் உங்களுக்கு பேசுகிறேன். என் வாழ்க்கைக்கும் இயேசுவின் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு பார். மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லுவார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் படிக்கணும்னு சொல்லுவான். நான் கேட்கணும், நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தில் படிச்சிங்களா, உங்கள் போதகர் இடத்துல படிச்சிங்களா, இல்லை இயேசுவிட்ட படிச்சிங்களாங்கிறத தெளிவாக இருக்கணும். அல்லேலூயா. நான் தெளிவாக இருக்கேன் தானே பேசுகிறேன். நான் இயேசுவிடத்தில் படித்தேன், அவருடைய வேதத்தை ஆராய்ஞ்சு படித்தேன்னு நான் சொல்லுவேன். உங்களில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இந்த கூட்டத்திலே சொல்ல முடியாட்டா எப்படிங்க சொர்க்கத்துக்கு போய் அவர் பக்கத்தில் நிற்க போகிறீங்க? நான் கேட்குறத சொல்கிறத நான் மூடியெல்லாம் பேச முடியாது. நீங்கள் பார்க்குற மாதிரி மரத்தடி, தென்னையடி, புளியடி, மாவடி, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்னார், நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும்னு சொன்னார். அதனால் அதை உங்களிடத்தில் நாம் ஒப்படைக்கணும். உங்கள் மாதிரிக்கும் இயேசுவன் மாதிரிக்கும் சம்பந்தம் இருக்கான். இயேசுட்ட படிச்சிங்களா? அவருடைய தாழ்மையை படிச்சிங்களா? அவருடைய சாந்த குணத்தை படிச்சிங்களா? நீங்கள் சொல்லி ஆகணும், நீங்கள் சொல்லி ஆகணும். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினார், பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன ஒரு காரியத்தை சொல்லணும். பலரும் ஏதோ இயேசுவை விசுவாசிச்சுட்டா, ஆராதிச்சுட்டா, தேவ பிள்ளை ஆயிரலான்னு சொல்லி தான் பாரம்பரியமாக படித்து விட்டுருக்கான். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஏங்க, அவர் தான் பரிசுத்த ஆவியினால் பிறந்தார்ன்னு தானே நிச்சயா விசுவாச பிரமாணத்தில் சொல்லிகிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியினால் பிறந்தார் நீங்கள் சொல்லியிருக்குல்ல. 12 வயசுல தேவாலயத்தில் நின்னார்ல, பிறகு எதுக்குங்க 30 வயசாகி ஞானஸ்நானம் எடுத்த பிறகு தான் தேவகுமாரன்னு சொல்லணுமா? பரிசுத்த ஆவியானவர் வந்து தான் தேவகுமாரனுங்கிற சாட்சி கொடுக்கணுமா? இந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கான்னு நான் கேட்கணும். நான் சபையை பற்றி பேசலை, பாரம்பரியங்களை பற்றி பேசலை. எந்த இயேசுவுக்கு முன்பாய் நற்க போகிறீர்களோ, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. 22:12 சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்கதான் நான் அளிக்கிற பலன் என்னோட கூட வர்றதுன்னு சொன்னார். அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதியாய் வருவார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 அல்லது 45 வசனங்களில் நான் வாசிக்கிறோம். கொர்நேலியனுடைய வீட்டில் அவர் பிரசங்கம் பண்ணும்போது சொல்வார், அவர் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனடையும்படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் நீதிபதியாக வருவார், நியாயாதிபதியாக வருவார். நான் சொன்ன வசனம் வச்சு தான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்லிட்டார். எல்லாம் வசனம்தான். இயேசுவுக்கு முன்னால் நிற்கும்போது இயேசுவன் மாதிரி இல்லைன்னா மற்றவங்கள விட்டுடுவோம். அவங்களுக்கு தான் பைபிள் தெரியாதல்ல. நம்ம தான் மேலங்களை வாசிச்சிட்ருக்கோம்ல, நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே. உலகத்தின் கலைகள் எல்லாம் படிக்கிறதுக்கு லட்சக்கணக்காக செலவு பண்ணுறோம். உங்கள் நித்தியத்தை தீர்மானிக்கிற இந்த இயேசுவின் வார்த்தைகளை படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சிங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். இயேசுவை தேவன் சாட்சிப்படுத்தினார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 5:32, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி. தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தம்முடைய ஆவியை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இதே எங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது போல
அவர்களுக்கும், அதாவது கொர்நேலியனுடைய வீட்டாருக்கும் தந்தரளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். இயேசுவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இவரனுடைய நேசகுமாரனை சாட்சி கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் மேல் இறங்கி இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கொடுத்தார். கொர்நேலியனுடைய வீட்டாருக்கு இறங்கி தேவ பிள்ளைகள் சாட்சி கொடுத்தார். உங்களை பற்றி இந்த சாட்சி கொடுத்தாரான்னு கேட்கணும். நீங்கள் எத்தனை வருஷம் விசுவாசிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இந்த சட்ட புஸ்தகம் வச்சு தான் நானே பேசணும்னு பரலோகத்தில் போகும்போது நிலைமை எப்படி இருக்கும்? தேவன் தம்முடைய ஆவியினாலே ஆவியை தந்து உங்களுக்கு சாட்சி கொடுத்தாரா என்பதை நீங்கள் சொல்லணும். இல்லைன்னா எந்த காரியெல்லாம் விடுபட்டிருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணி ஆகணும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:13, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை தேவன் உங்களுக்கு கொடுத்தாரா? இயேசுவுக்கு இந்த முத்திரை வேணும், அப்போஸ்தலர்களுக்கு இந்த முத்திரை வேணும். அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாள் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அங்கீகாரத்திற்கு காத்திருந்து எருசலேமிலே ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆக மரியாளுக்கும் முத்திரை வேணும், எங்களுக்கும் வேணும். உங்களுக்கு இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். எங்கள் காரியம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்கள் காரியம்தான் ப்ராப்ளத்தில் போயிட்டுருக்கு. அல்லேலூயா. இதை எப்போ சரி பண்ண போகிறீங்க, எப்படி சரி பண்ண போகிறீங்கிறத வேகமாக தீர்மானிக்கணும். நம்ம போதகர்கள் சொல்கிற மாதிரி நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பான்னு ஆண்டவரும் சொல்லலை, அப்போஸ்தலரும் சொல்லலை. யாக்கோபு எழுதின நிருபம் 4:14. யாக்கோபு எழுதின நிருபம் 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? புகையை போல இருக்கு. நாளைக்கு இருந்தால் தேவனுக்கு சித்தமான இன்னென்ன காரியத்தை செய்வோம் என்று சொல்லணும். அல்ல, இதுதான் ஆதி திருச்சபையாருக்கு அப்போஸ்தலர்கள் போதித்த நடைமுறை. அதான் பாஸ்டர் சொல்லிட்டார்ல, இதெல்லாம் பாரம்பரியம் தான்ப்பா, பைபிளில் இருக்கிறதோன்னு நாங்கள் செய்கிறதில்லைன்னு சொல்லிட்டார்ல, அதனால் விட்டுடுவோம். நீங்கள் தப்பி பிழைக்கிறதுக்குள்ள வழியை பாரு. உங்கள் ஆத்துமாக்களை மீட்க வேண்டிய பொருளுக்கு உங்களுக்கு தாங்க இருக்குது, வேற யாரும் கூட வர போகிறது கிடையாது. என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்? இயேசுவோட ஐக்கியத்தில் உண்மையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அவருடைய வசனப்படி, அவருடைய வாழ்வு மாதிரிப்படி, அவருக்குள்ளே இருந்த ஆவியின் ஐக்கியத்தில் இருக்கிறீங்களான்னு நான் கேட்கணும். பெந்தைக்கோஸ்து ஆவியை பற்றி நான் இங்கே பேசலை, பரலோகத்திலிருந்து வந்த ஆவி வருகிற பரிசுத்த ஆவியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இயேசுக்குள்ள அப்போஸ்தலருக்கு இருந்த ஆவியை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ஆவி வந்தால் அந்த ஆவிக்கேற்ற செயல்கள் அவர்களுக்குள்ள உண்டாகும். அநேகர் நான் பிரசங்கத்தில் சொல்லுவேன், എന്തെങ്കിലും നിങ്ങൾ പോറീങ്ങ എവിടെയെല്ലാം ചെല്ലുന്നു എന്തൊക്കെയെല്ലാം ചെയ്യുന്നു, പക്ഷെ എന്നും പാപത്തിൽ നിന്ന് നിങ്ങൾക്ക് വിടുതൽ കിട്ടിയില്ലല്ലോ. എന്താ അതിൻ്റെ രഹസ്യം? അതിൻ്റെ കാരണം എന്ന്, அதுக்கு ரகசியம் என்னென்னா, பரலோகத்திலிருந்து வந்த பரிசுத்தாவி உனக்குள்ளே வராமல் உனக்குள்ளே இருக்க பிசாசின் அதிகாரம் போவாது. நீ பரிசுத்தமாக வாழ முடியும். அப்போஸ்தலரை பார்த்து சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட்ட எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி லூக்கா 24:49 வாசிக்கிறோம். அந்த விசுத்தாத்மா பரிசுத்த ஆவி உனக்குள்ளே வரலன்னா ஒன்றால் பரிசுத்தமாக வாழ முடியாதுன்னு நாங்கள் பேசுவோம். அந்த அனுபவத்துக்கு வந்துரு. ஒருவனும் தர மாட்டோம். ஏசுட்ட வந்தால் பாவ மன்னிப்பை கொடுத்து அவர் ரத்தத்தால் கழுவி நீ அவருக்கு அர்ப்பணித்து அவருக்கு சீஷராக மாறணும். என்ன செய்யணுங்க? அதான் ஒரு வசனம் சொன்னேன்ல, சீஷராக்கி தாங்க ஞானஸ்நானம் கொடுக்கணும். இயேசுவின் வார்த்தை மாதிரியில் பின்பற்றி நடக்கிறது தான் சீஷத்துவம். இயேசுவின் ஆவியில் நடக்கிறதாங்க சீஷத்துவம். ரோமர் 8:9 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. கலாத்தியர் 4:6 சொல்லுகிறது, அப்பா பிதாவு என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார ஆவி. எத்தனை விஷயம் இருக்கு. இயேசுவோடும் பரலோக தேவனோட ஐக்கியமாக மாறுறதுக்கு
எத்தனை சுருக்கமாக தான் சொல்லியிருக்கு, பைபிளில் இருக்க சுருக்கமாக தான் சொல்லியிருக்கு. இந்த அனுபவங்களை நீங்கள் அடைஞ்சாகணும். என்ன செய்ய போகிறீங்க? இது எங்கள் குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னா உன் குடும்பத்துக்கு தனி பரலோகம் கேட்டணும். இது ஏன் சபைக்கு ஒத்து வராதுன்னா உன் சபைக்கு வேறு பரலோகம் உண்டாகணும். நடக்கும். ஒரே இயேசு, ஒன் காட், ஒன் கிரைஸ்ட், ஒன் பேப்டிசம், ஒன் ஸ்பிரிட், ஒன் சர்ச். ஹல்லேலூயா. எல்லாம் ஒன்று தான் இருக்கு. இதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும்னா இந்த அனுபவம் இருக்கணும். அதான் பிரச்சனை. அதான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், கத்தோலிக்கனா சிஎஸ்ஐக்காரனா அந்த பேச்செல்லாம் தூர போடு. ஹல்லேலூயா. இயேசுவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தங்கிறத பேசு. பரிசுத்த ஆவியானவருக்கும் உனக்கு என்ன சம்பந்தங்கிறது பேசு. எபேசியர் 2:20 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறாருன்னு சொல்லு. இயேசு சொன்னது செஞ்சது மூலக்கல்லுங்க. ஒரு வீட்டை கட்டுனா ஃபவுண்டேஷன் வெட்டிட்டு 2 கார்னர் ஸ்டோன் வைப்பாங்க, மூலக்கல் வைப்பாங்க. அதுக்கு இடையில் ஒரு நூல் கட்டுவாங்க, அதுக்குள்ளே தான் மற்ற கல் வைப்பாங்க. இயேசு சொன்ன போதனை நடைமுறை மூலக்கல்லுங்க. மற்ற கல் அப்போஸ்தலர் சொன்ன போதனை நடைமுறை. இந்த அனுபவம் உங்கள்கிட்ட இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். நீங்களுக்கு உண்மையிலே தேவனோட ஐக்கியத்தில் இருக்கிறீர்களாங்கிறத உறுதிப்படுத்தணும். அதுக்கு பிறதாங்க அடுத்த லெவல். எல்லா இடத்துலையும் இயேசுவே இயேசுவேன்னு அலறிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். இந்த வசனத்தை வச்சு ஸ்கேன் பண்ணனா, இதை வச்சு டெஸ்ட் பண்ணா ஒன்றும் தெரியல. எல்லா இடத்துலையும் இயேசு ரத்தம் செல்லுவ. இது எப்போ வரும்? ஹல்லேலூயா. சபைக்கு என்னங்க வேலை? எபேசியர் 4:11 படித்தோம். நாம் எல்லாரும் தேவகுமாரனா இயேசுவை பற்றும் அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு பரிசுத்தவான்கள் சேரு பொருந்தும்படி சிலரை அப்போஸ்தலர், சிலரை மேய்ப்பர், சிலரை சுவிசேஷகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர், 5 விதமான ஊழியக்காரர்களை ஏற்படுத்தினார். நீங்கள் பலவிதமான காற்றுகளினாலே அலைகளை போல் அடிபட்டு வண்டியங்காரம் எடுத்துட்டு வடக்கு தக்க ரவுண்ட் அடிக்கிறத விட்டுட்டு இருக்க இடத்துல இருந்து ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்கணும். தலைவராகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி சபையை வச்சாருங்க. சபைக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இன்னொரு வசனம் தர்றேன், அது கலாத்தியரில் கிறிஸ்து 6 உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். அப்போ கிறிஸ்துவை நமக்குள்ளே உருவாக்கணும். நான் முடிக்க விரும்புகிறேன். கிறிஸ்துவை சும்மா இயேசுவை ஆராதிச்சுட்டு வர்றதில்லைங்க, படம் காட்டிட்டு வர்றதில்லை. கிறிஸ்துவை நமக்குள்ளே நம்முடைய சபையை வச்சிருக்காருங்க, வெளியே பேசலை. இந்த செயல்பாட்டில் சபை இருக்கான்னு கேட்குறோம். அல்லேலூயா. அப்போ சபையானது கிறிஸ்துவை நமக்குள்ளே 4:19 சரி 4:19 கலாத்தியர் 4:19 இருக்கா வசனம்? கிறிஸ்து உங்களுக்குள் உருவானாரான்னு கேட்டேன். உங்களுக்குள் கிறிஸ்து உருவானாரா? கிறிஸ்துவ நிறைவான வளர்ச்சிக்கு வளர்றீங்களா, இல்லை சும்மா சுற்றிட்டு இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தான் பேசுகிறேன். இந்த அனுபவத்தில் எப்படி இருக்குங்கிறத ஒன்ஸ் மோர் நீங்கள் திருப்பி பார்த்தாகணும், நீங்கள் சரிப்படுத்தி ஆகணும். இந்த ஐக்கியத்தில் இல்லாமல் அது தண்ணி தெளித்தாலும் ஐக்கியப்பட முடியாது, மொக்குனாலும் ஐக்கியப்பட முடியாது, ரொட்டி தின்னாலும் ஐக்கியப்பட முடியாது, தின்னாட்டாலும் ஐக்கியப்பட முடியாது. அப்படியெல்லாம் நிறைய தந்திரங்கள்லாம் கிறிஸ்தவ மார்க்கம் வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் ஐக்கியப்படுத்த முடியாதுங்க. இந்த மாதிரி அனுபவத்தில் நடந்தால் தான் ஐக்கியம் உண்டாகும். அது ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன், என் கரத்தில் வைத்திருக்கிறேன், நான் உன்னை அறைந்திருக்கிறேன். எத்தனை வருஷமாக இந்த கிறிஸ்தவ சூழ்நிலையில் நீங்கள் கடந்து வர்றீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் அனுபவத்திலும் அதிகாரத்திலும் நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். எத்தனை விசுவாசிங்கிறது காரியம் இல்லை. 30 வருஷமாக 3ஆம் கிளாஸில் எத்தனையோ பேர் இருந்துகிட்ருக்கிறேன். சரியா? ஆண்டவரோடு நடக்கப்பார், ஆண்டவரோட ஐக்கியத்தை உறுதிப்படுத்து, கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி. ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்தான், அவனை எடுத்துகிட்டு போயிட்டான்.
எலியா சஞ்சரித்தான், எடுத்துகிட்டு போயிட்டோம். நோவா சஞ்சரித்தான், எல்லாம் பார்க்குறோம். ஆண்டவரோடு தனித்து சஞ்சரிக்கணும். உங்களுடைய சபை ஆண்டவரோடு உங்களை தனித்து நடத்துவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் சப்ஜெக்டு. ஆண்டவரோடு நடக்கிறது எப்படின்னு படித்து தரணும். ஆண்டவருக்குள் நீ வளர்றது எப்படின்னு படித்து தரணும். தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்கிறத படித்து தரணுங்க. அதுதான் சபைக்கு வேலை. இது இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் ஃபைனலைஸ் பண்ணணும். இதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டுன்னா இருக்க முடியும். எனக்கு ஏயிலிருந்து இசட் வரைக்கும் ஏபிசிடி டிசின்னு ஏகப்பட்ட ஸ்தாபனம் இருக்குது. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் சுற்றணும். எனக்கு இதெல்லாம் அளவெடுக்கிறதுக்கு நேரம் கிடையாது. இந்த புஸ்தகம் கையில் இருக்குது. முழங்கால் ஜாமன் அந்த சவுல் கேட்டான், நான் என்ன சித்தமாக இருக்கிறேன். என்னைக்காவது நீங்கள் கேட்டிருக்கீங்களா? இல்லை. நான் போவேன், என் பின்னால் வாரும். எப்படிங்க? இவங்க போவாங்களா? அவர் பின்னால் நடக்கணுமா? இதுதான் தாவீது சொல்கிறான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்னால் வச்சுருக்கேன். நல்ல இல்லை, என் வலது பக்கத்தில் வைக்கிறதுனால அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறேன். எப்படி நடக்கிறீங்க? எப்படி வாழ்கிறீங்க? இனி எப்படி வாழ தீர்மானிக்கிறீங்க? இந்த இரவு ஒரு முக்கியமான இரவாக இருக்கணும். ஒரு சரியான தீர்மானம் எடுக்கிற இரவாக இருக்கணும். உங்கள் நித்தியத்தை ஆண்டவரோடு கழிப்பீங்களா இல்லைங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு இரவாக இருக்கணும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.